அப்பா ஒரு டீ போட்டு குடிச்சாதான் நிம்மதியா இருக்குது. டேய் இப்பதானே நான் குடிச்சேன். எத்தனை வாட்டி நீ குடிப்ப? அது எனக்கு பழக்கமாயிடுச்சு. டீலா இப்ப நீ நிறுத்துற நாளையில இருந்து டீலா குடிச்சா மனுஷங்க வந்து ஒரு கொலஸ்ட்ரால் மாதிரி வருதா? சரி உனக்கு அது வேணா நாளையோட நிப்பாட்டிக்கிறேன். வீட்டை பாரு, இந்த பஞ்சுங்கெல்லாம் பிஞ்சு ஒரு நல்ல கலகண்ணி தான் வாங்குனேடா. அவ்வளவு பிச்சைக்காரனா நீனு? இது வாங்கி 5 வருஷம் ஆயிடுச்சு. நீடிச்சது பரவாயில்ல. 5 வருஷமா? அப்பா இப்போலாம் ஒரு சேரு ஒரு 2 3 5 நாள்ல 250 சேர் உடையுது. ஆனா அப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல 10 வருஷமா ஆனாலும் உடையாத ஒரு சேர் இருக்கு. அதெல்லாம் இப்ப பேன் பண்ணிட்டாங்க. எங்க இருக்கு எங்க விக்குது அது மண்ணும் புரியாது. நம்மளுக்கு ஏதாவது வேலை கிடைச்சதுன்னா அதை போட்டு செஞ்சுட்டு இருக்கிறதுதான். டெய்லி எனக்கு இப்படிதான் போட்டு நாள் உங்க கூட இருக்க ஜாலியா இருக்குது. ஆனா இன்னும் ஒரு வருஷம் எங்க தாத்தா கூட இருந்தா நிறைய கதை சொல்லி இப்படிதான் தூங்க வைப்பாங்க ஒன்ன மாதிரியே. கதைய பத்தி பேசாத. கதை பத்தி பேசினாலே எனக்கு தூக்கம் வர மாதிரியே இருக்கு. இந்த போட்டோல இருக்காங்க தெரியுமா? ஆமா. இதான் உங்க அம்மா, இதான் நீனு. கட்டு. உங்க அம்மா மீட் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். ஆனா உங்க அம்மா தான் இருந்து போயிட்டாங்க. ஏய் பீட்டர், உனக்கு ஒரு கதை சொல்லிட்டா? சொல்லியா ஆகணும். சரி சொல்லு. நான் தூங்குனேனா உன்னை தான் அடிப்பேன். On Easter Day 2010 இன்னைக்கு 2020 நடக்குதா? இல்லையே 2026ல நடக்குது. வருஷமே தெரியல. 2014 நினைக்கிறேன். 2016 ஈஸ்டர் டே அப்போ நான் பார்த்தேன்னா ஒரு முயலை பார்த்தேன். அந்த முயல் ஒரு குழந்தை வச்சு கார்ல போய் கிஃப்ட் கொடுத்துச்சு. அப்போ அந்த காரோட ஒரு லாரி வந்து அந்த முயலை ஏத்திடுச்சு. அதுல அந்த முயலை கொண்டு போய் கொண்டு அந்த பிளட்ல பார்த்தனா என்ன செஞ்சுட்டாங்க. அந்த சின்ன குழந்தை பார்த்தனா அந்த முயலை நான் காப்பாத்திட்டேன். அந்த சின்ன குழந்தை முயல் தான் நீனு. அப்ப நீ ஒரு பெரிய ஹீரோவா? அப்படிதான் இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் எங்க தாத்தா பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு போயிட்டு நம்ம கிட்ட காசு இல்லப்பா, நம்ம இன்னும் காசு அமைனா வெளியூர் போயிட்டு வரேன், நீ அது வரைக்கும் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு என் கையில ஒரு 1 லட்சம் கொடுத்துட்டு போனாங்க. அந்த 1 லட்சம் பார்த்தனா நம்ம இது வரைக்கும் சம்பாரிச்சிருக்கோம். எவ்வளவு? அப்ப இப்ப நீ இதுவரை வேலைக்கு போனது மாதிரி நான் பார்த்ததே இல்லையே. நான் போயிட்டு நான் எப்பயில இருந்து உன் கூட தான் இருக்கேன். ஆனா நான் பார்த்ததே இல்ல நீ வேலைக்கு போறத. சில டைம் நான் பார்த்தனா ஒரு ஆபீஸ்க்கு போவேன். அங்க பண்ற வேலையால எனக்கு ஒரு 10,000 ரூபாய் அப்படி கிடைக்கும். அதனாலதான் இப்ப நம்ம வீடு இந்த இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. இல்லைன்னா நம்ம எப்பயோ பார்த்தோன்னா பிச்சைக்காரங்களா இருப்போம். இந்த புஸ்தகம் இதெல்லாம் நான் பாதுகாத்து வச்சிருக்கேன். இப்ப நான் இந்த புஸ்தகத்தை ரிலீஸ் பண்ணா கூட எங்க தாத்தா பார்த்தனா எங்க தாத்தா கோடீஸ்வரர் ஆயிடுவாரு. அப்ப ஏன் என்ன ரிலீஸ் பண்ணாம இருக்க? இப்ப ரிலீஸ் பண்ற வேண்டியதானே? இதுல பாதி புஸ்தகம் நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். ஆனா நீ புஸ்தகம் எழுதுறதுக்குள்ள பார்த்தனா அந்த புஸ்தகத்துல இருக்கிற இதெல்லாம் எனக்கு பார்த்தனா சில ஒரு ப்ராப்ளம் ஆயிட்டு அந்த பேஜஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிடுச்சு. அந்த பாதி பேஜஸ் கிழிஞ்சு போனனால புஸ்தகத்தை யாருமே படிக்கல. அதனாலயே அந்த ஸ்டாக் எல்லாம் வேணாப்பா இது நீ சொல்லிட்டு உங்க அப்பா உங்க தாத்தா கிட்ட சொல்லி அதெல்லாம் அந்த மெசேஜ்ல அப்படியே அந்த கதையெல்லாம் டைப் பண்ணி அனுப்ப சொல்லிட்டு நீ அது பிரிண்ட் அவுட் எடுத்துக்க வேண்டியதானே? எங்க தாத்தா பார்த்தனா ரொம்ப பிஸி. அவங்க கிட்ட போன் பார்த்தனா எப்பவுமே பிஸியா தான் இருக்கும், சுவிட்ச் ஆஃபா. அதனால நான் கால் பண்ண எப்படி அவங்க வேலை செய்வாங்க? அவங்க பார்த்தனா போன்ல வேலை செய்யலாம். அவங்க பார்த்தனா போயிட்டு ஐடி ஆபீஸ் மாதிரி ஒரு ஆபீஸ்ல வேலை பண்றாங்க, மேனேஜரா. ஓகே எனக்கு புரியுது. சரி நீ இப்ப தூங்குறியா? டேய் தூங்க வைக்காதடா. செல்ல குட்டில என் பட்டு குட்டில. சரி ஏதாச்சும் ஒரு கதை லைனை மட்டும் சொல்லி அப்படியே தூங்கிடுவேன் நானே. அப்படியா? நான் ஒரு கதை சொல்லட்டா? சொல்லி சீக்கிரமா. இந்த கதை பேர் நைட் ரைடர்ஸ். படம் பார்த்திருக்கியா? அந்த கதையில பார்த்தனா
ஒரு சின்ன பையன் இருப்பான். அவன் ரொம்ப குட்டியா அது கதை சொல்ல. இது மாதிரி நான் பார்ட்டா நிறைய கதை சொல்லிட்டேன். அந்த குட்டி கேட்கவே மாட்டேது. குட்டி சரி இதுக்கும் கதை சொல்லி எனக்கு தூக்கம் வருது. ஒரு 30 minutes பிரேக் தூங்கலாமா? சூரியனால தூரமும் ஆக மாட்டேங்குது. ஐயோ அத்தையம். பார்த்தேன். ஐயோ தூக்க கலக்கத்துல இருக்க நல்லாவே எனக்கு தெரியுது. சரி இப்ப போயிட்டு பிரஷ் பண்ணிட்டு வா போ. பிரஷ்ஷா? டிஃபன் செஞ்சுட்டு வரேன் வா. பைத்தியம் பிரஷ் பண்ணிட்டு வாடா. இந்த உனக்கான அந்த கேரட் டிஃபன் இந்த சாப்பிடு. Thank you. போதும்டா. இன்னைக்கு என்ன தேதி? 11ஆம் தேதி தானே? டேய் இன்னைக்கு 12ஆம் தேதி தான் எனக்கு கரெக்ட்டா? 12ஆம் தேதியா? ஆமா. நேத்து தான் 11. சரி. இந்த வீடெல்லாம் எப்படி கிடக்கு? தாத்தா வர 5 வருஷம் இருக்குதான். இதெல்லாம் முடிக்க 1 வருஷம் ஆயிரும் போலயே. எப்படி இருக்குது? 5 வருஷம் இருக்குல்ல. அப்போ ஒரு வருஷம் கூட தேவையில்லை. இது 1.5 வருஷத்துல முடிக்கணும். முடிக்க முடியுமா? பார்க்கலாம். நம்மளால முடியாதுன்னு உலகத்துல எதுவுமே இல்லை. நீ ட்ரை பண்ண தானே முடியும். அதுதான் நான் சொல்ல வந்தேன் இவ்வளோ நேரம். எனக்கு புரியுது நீ என்ன சொல்ல வரேன்னு. காஃபி குடிக்கிறியா? எனக்கு ஒன்றும் நீங்க குடிக்கிற காஃபில நான்லாம் குடிக்க முடியாது. நான் குடிச்சா செத்துருவேன். நீ ரேபிட் தானே? ஆமா. எனக்கு சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. அப்படி ஃப்ரெண்டுன்னு வந்தது நீ ஒருத்தர் தான். The Panda Brother story. ஏய், நான் ஒரு கதை சொல்லிட்டேன். உங்க அண்ணனோட கதை. சீக்கிரம் சொல்லுடா. நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்க அண்ணன் பார்த்தனா என்கிட்ட வந்தா. நானும் அவனும் நல்லா ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். அப்புறம் என்னாச்சு? அவன் ஒருத்தவன் அவனை பார்த்தனா ரொம்ப மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அவனை கொண்டுட்டான். அதனாலயே பார்த்தனா எனக்கு ரொம்ப சோகம் ஆச்சு. அந்நாட்டில் தான் நீ வந்துட்ட. அவனும் அதனாலும் பார்த்தா இந்த உங்க அண்ணனு கொண்டவனும் பார்த்தனா ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்கும் போது இறந்து போயிட்டான். ஹார்ட் அட்டாக்கா. அப்புறம் என்னாச்சு? அவனுக்கு பார்த்தனா பூ மாலைலாம் போட்டுட்டாங்க. அவன் தான் போயிட்டான். நீயும் பார்த்தனா அந்நேரம் பார்த்து ஒரு மின்னல்ல என் கூட வந்து சேர்ந்த. அவ்வளவுதான் கதை. இந்த கதைக்கு நீ தூங்கிடுவ போலயே. எப்படியே தூங்க வச்சிடலாம். ஆனா இது உண்மையான கதை தான். சரி புஸ்தகம் படிக்கலாம். நம்ம தாத்தா 10,000 புஸ்தகம் எடுத்து போயிட்டாரு. சரி வெற்றி வச்சு ஒரு தீபாவளி எப்படி பார்த்தீங்கன்னா கொண்டாடுறீங்க? அப்போ நாகாசுரன் ஒருத்தன் இருந்தான். அவன் சிவகிட்ட வர்மம் கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் எல்லாம் போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தான். அண்ணன் கிருஷ்ணாவும் அவங்களோட ராதையும் பார்த்தீங்கன்னா அவனை அழிக்கிறதுக்காக போயிருந்தாங்க. ராதை கிட்ட அவங்களோட அம்மாவோட அந்த இது நம்ம பேர் என்ன நாகாசுரனோட அம்மாவோட பவர் இருந்திருக்கும். அதனாலயே கிருஷ்ணர் தான் இறந்த மாதிரி சொல்லி அவங்க அம்மா பவரை வெளியில வர வச்சு அவனை கொண்டுட்டாங்க. கதையை நான் பார்க்காம படிச்சிருக்கேன். பார்க்காம சொல்லுவேன். சரி இனிமையான உங்கள் வாய சொற்கள் துடிக்காது. இது என்ன கதை? ஜீசஸ் அவர் இஸ்ரேலில் பிறந்தார். அவர் அவங்களோட அம்மாவுடைய பேரை பார்த்தார். அப்படி இல்லை, அவங்க அம்மாவுடைய பேர் மாதா. நல்லா போயிருந்த போது ஜீசஸ்க்கு ஒரு 22 வயது. அப்போது ஜீசஸ் நிறைய மேஜிக் பண்ணி எல்லாரையும் கண் இல்லாதவங்களுக்கு கண் கொடுத்தாரு, வாய் இல்லாதவங்களுக்கு வாய் கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்தாரு.
ஆனா சில பேருக்கு அறிவு கொடுக்கல. அவங்க பவர்லாம் கொடுத்துட்டு பாட்டி வேணாம் மாயக்காரன் அப்படிலாம் சொல்லிட்டு அவரை சிறுவையில அரைஞ்சி அவர் தலையில நிறைய ஆணியை மாட்டி அவரை கட்டி இழுத்துட்டு போயிட்டு கொண்டுட்டாங்க. அதே அவர் பார்த்தீங்கன்னா அந்த டப்பாக்குள்ள அடிச்ச 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா அந்த டப்பாக்குள்ள அவர் இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் நான் 3 நாள் கழிச்சு வருவேன்னு சொல்லியிருப்பாரு அவர் சாகும் போது. அதுக்கப்புறம் அவர் வந்தாரு. வந்து அவனோட அசிஸ்டன்ஸ் மாதிரி ஒருத்தர் இருப்பான். அவன் கிட்ட போயிட்டு அவரை பார்த்தான். அவன் பார்த்தது அவ கையில அந்த ஓட்டை ஆணி அடிச்ச ஓட்டை அப்படிலாம் இருந்துச்சு. ஓ இவ்வளோ கதை இருக்கா? ஓ தாத்தா நீ இவ்வளோ கதையை எழுதியிருந்தா இங்கே போயிட்டா. ஆனா நீ எழுதியிருக்க ஒரு புக்கு கூட நீ இன்னும் ரிலீஸ் பண்ணலையா? எல்லா புஸ்தகமும் என்கிட்ட தான் இருக்குது. கலைஞர் புஸ்தகம், இந்த புஸ்தகம் வாத்தியாரா கதையை பார்க்கலாம். எம்ஜிஆர் அவர்களை வாத்தியார்னு கூப்பிடுவாங்க. ஜனநாயகன் படத்தில் எம்ஜிஆரை நடத்தி விட்டார் விஜய்.